பாஜக யார் பேசுனாங்கன்னு நீங்க சொல்லணும். வானதி பேசுனாங்க, தமிழிசை பேசுனாங்க, நயினார் பேசினாரு, பொன்னார் பேசினாரு, ஹெச் ராஜா, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க. அறிக்கையே வந்துருச்சு. பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பெயரில் திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி நீக்கப்பட்டார். திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி. அதே போல எஸ்ஆர் தேவர் நீக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. நேற்றுக்கு அறிக்கை வந்திருக்குது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இந்த பிஜேபியில் யூபியில் ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், ரோட்டில் போயிருந்தார், அவர் பேசினார். இந்த மாதிரி இங்கே திருவள்ளூரில் யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் பேரை சொல்லுங்கள். நீங்கள் நீக்கப்பட்ட பேர், திருவள்ளூர் நீக்கப்பட்ட ஒரு பேரை. மாவட்ட நிர்வாகி சார் கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. உங்களுக்கு பேருந்து எதுக்கு அபிஷியல் அறிக்கை? பிஜேபி சார்பிலே நயினார் நாகேந்திரனை நீக்கிறதுன்னா யார் பண்ண முடியும்? ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நீங்க சாதாரண அதுதான் உங்களுக்கு ஏன் தெரியலங்கிற சொன்னேன். ஏன் தெரியலன்னு சொன்னேங்கிற தெரிஞ்சுங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை யார் மாற்ற முடியும்? ஒரு டிஎஸ்பியை யார் மாத்த முடியும்? கணக்கு சார் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அப்ப ஏன் இவர்னா நீங்க ஒரு கணக்கு புரோட்டோகால் இருக்கு. ஒருத்தர் கட்சி இவர் ஏட்டையா கூட கிடையாது இல்ல. இவரை எதுக்கு நீக்கிறது? டிஜிபி மாத்துறாரு, கமிஷனர் மாத்துறாரு. நீக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. அது மாத்துவதற்கு, இது நீக்குவதற்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற. உங்களுடைய விசுவாசம் தடுக்குது. இல்ல ஒரு விசுவாசம் இல்ல சார். ஏன் அவரை நீக்கணும்? அதுக்காக எதுக்கு விசுவாசம் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு வச்சுட போறாங்க. அவங்களா உங்களுக்கு மகிழ்ச்சியா வந்து ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியும்ல, அதனால பிரச்சனை. எனக்கு தெரியும். அண்ணாமலை அவர்களும் நல்ல நட்போட இருப்பார் சார். என் கூட நல்லா பேசுவார் சார். சூப்பர். இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் நேரடியா எடப்பாடி அட்டாக் பண்றாங்க. அப்படி யாரும் கிடையாது. இங்க எல்லாரும் பாஜக ஆதரவாளர் தான், அண்ணாமலை அவர்கள் உட்பட. நீங்க ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, திரு இபிஎஸ் அவர்களை எப்படி கொண்டு போறாங்க. அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்களா? பார்க்கலையா? அவங்க பாருங்க. நான் வந்து டைம் பாஸ் பண்றவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்து நான் டைம் பாஸ் பண்றது. நான் வந்து கட்சியில ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, இபிஎஸ் என்ன சொன்னாரு, செங்கோட்டை என்ன சொன்னாரு, ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, அண்ணன் சீமான், நான் கட்டாயம் பேசுறேன். அண்ணாமலை ஃபாலோவர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது தெரியும்ல. அதெல்லாம் கணக்கிலே நான் எல்லாருமே பிஜேபி காரன். நான் அண்ணாமலை ஏற்கிறேன், பாஜகவை ஏற்க மாட்டேன்னா அவர்கள் அண்ணாமலைக்கு துரோகம் செய்கிறார்கள். அவர்கள் அதுதான் நடந்துட்டு இருக்குன்ற. கடந்த ஒரு மாசமா அதிகமா நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அமித்ஷாவை கேள்வி கேட்கறாங்க. அமித்ஷா அவர்கள் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நீங்க நல்ல வாய்ப்பு. யாரும் அமித்ஷா கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான். ராங் டிசிஷன் எடுத்துட்டீங்க திரு அமித்ஷான்னு எழுதுறாங்க சார் ட்விட்டர். எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன சார் அவங்களோட சண்டைக்கு போனோம்? எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. இல்ல அண்ணாமலை இதை தடுக்கவே மாட்டேன்றாரு. அண்ணாமலை எத்தனை பேர் தடுப்பாரு? நீங்க தான் பெரும் படையே இருக்குன்றீங்க. எத்தனை ஒவ்வொருத்தரா போய் பண்ணாதே பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாரா? இவங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள். பாஜக யார் ஆதரவாளர்? மன்னிக்கணும், அண்ணாமலை யாருடைய ஆதரவாளர்? அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல? அப்பதான் கன்ஃபார்ம். நான் பலமுறை சொன்ன ஒரே பதில் தான். உங்களுக்கு ஒண்ணு குழப்பம்னு, அது உலகத்துக்கு தெளிவு.